Hello everyone. Welcome to Professor Academy. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சைக்காலஜி பிஜிடிஆர்பியில் எஜுகேஷன் சைக்காலஜி கீழே இருக்கக்கூடிய சோஷியல் லேர்னிங் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஜிடிஆர்பி சிலபஸ் மாறினாலும் இல்லை ஆல்ரெடி இருக்க பழைய சிலபஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலும் இந்த டாபிக் கண்டிப்பாக மாறாது. ஸோ தைரியமாக இந்த டாப்பிக்கை நம்ம படிக்கலாம். ஸோ பிஃபோர் வி கோ இன் டு த டாபிக் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரொஃபஸர் அகாடமியில் நியூ கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஸோ கீழே கொடுத்துருக்க இந்த எல்லா கோர்சஸ்மே மே 4th இருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. உங்களோட மே 4th ஸ்டார்ட் ஆகிற அட்மிஷனோட ஆஃபர் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா மே 5th வரைக்கும் இருக்கு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் தான். ஸோ இந்த கோர்சஸ்க்கெலாம் வந்து நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்சஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் சைக்காலஜி, தமிழ் எலிஜிபிலிட்டி, ஜிகே அண்ட் ஜிஎஸ் இந்த எல்லா டாப்பிக்குமே இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். அது மட்டும் இல்லை, எஜுகேஷன் சைக்காலஜி வந்து உங்களுக்கு பைலிங்குவல் கிளாஸஸும் இருக்கும், ஃபுல் தமிழ் கிளாஸஸுமே இந்த கோர்ஸில் ஆஃபர் பண்ணுறோம். ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கோட டாபிக் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் லேர்னிங் தியரி. ஸோ இந்த சோஷியல் லேர்னிங் தியரி அப்படின்றது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரியும் கூட. இந்த தியரியை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆல்பர்ட் பந்துரா அப்படின்றவர் தான் இந்த தியரியை ப்ரப்போஸ் பண்றாங்க. ஸோ இந்த தியரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இங்க படத்துல பார்க்கக்கூடிய இந்த பிக்சர்ஸை நல்லா கவனிச்சு பாருங்க. ஸோ உங்களுக்கு இந்த பிக்சர்ல இருந்து என்ன தெரியுது அப்படின்றத ஃபியூ செகண்ட்ஸ் யோசிச்சு பார்க்கலாம். ஸோ நீ இந்த 2 பிக்சர்ல இருந்துமே நம்ம காமனா ஒரு விஷயத்தை என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் வந்து அவங்களுடைய பிஹேவியரை எங்க இருந்து கத்துக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படத்துல இருக்கக்கூடிய லெஃப்ட் சைட்ல இருக்க பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எப்படி நீ ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த அக்ரெஷனோ இல்ல அந்த கோவமோ எப்படி மாறி மாறி அந்த ஒரு சின்ன குழந்தை கடைசியில ஒரு பொம்மை கிட்ட போய் அந்த கோவத்தை எப்படி காட்டுறாங்க அப்படின்றது இந்த படத்துல பார்க்கலாம். ரைட் சைட்ல இருக்க பிக்சர் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஜென்ரலா இருக்கக்கூடிய ஒரு பிலீஃப் என்ன அப்படின்னா, சில்ட்ரன் எல்லாமே இந்த டிவி பார்த்து அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. டிவில இருந்து தான் நிறைய கெட்ட விஷயங்கள், பேட் பிஹேவியர்ஸ் எல்லாம் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்ற ஜென்ரல் அசம்ஷன் இருக்கு. அந்த சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்ஸை தனியா வச்சுட்டா, அதை விட ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கண்ணால பார்க்குற சில விஷயங்கள். ஸோ வீட்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஒரு அம்மா ஒரு அப்பா கிட்ட எப்படி பேசுறாங்க, அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசுறாங்க, அண்ணா தங்கச்சி கிட்ட எப்படி பேசுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்ல நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லாவே அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து நிறைய கத்துக்கிறாங்க. நம்ம ஏன் இதை பத்திலாம் இப்ப பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பந்துராவுடைய தியரி வந்து சோஷியல் லேர்னிங் தியரியை பத்தி பேசுறாங்க. ஸோ சோஷியல் லேர்னிங் தியரியோடைய அடிப்படையான ஒரு அசம்ஷன் என்னன்னா, நம்ம எப்படி ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான். அதனாலதான் இதோட இன்னொன்னு ஒரு பேரும் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்சர்வேஷனல் லேர்னிங் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல லேர்னிங் த்ரூ ஷேப்பிங் ஆர் மாடலிங். ஸோ இது எல்லாமே ஒரே தியரியை தான் குறிக்குது. ஸோ அப்சர்வேஷனல் லேர்னிங், ஷேப்பிங், மாடலிங் அண்ட் வைகேரியஸ் லேர்னிங். ஸோ கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோஷியல் லேர்னிங் தியரியோடைய இன்னொன்னு ஒரு பேரு என்ன அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் வந்ததுன்னா இது எல்லாமே சோஷியல் லேர்னிங் தியரியை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த தியரியில பந்துரா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நம்ம காமனா எப்போ இந்த சோஷியல் லேர்னிங் தியரி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோஷியல் லேர்னிங் நடக்குதுன்னா நம்மளுடைய சைல்ட்ஹுட்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ சில்ட்ரன் அப்படின்ற அந்த சைல்ட்ஹுட் அப்படின்ற அந்த பீரியட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு குரூஷியலான பீரியடா இருக்கு. இந்த காலகட்டத்துல தான் சில்ட்ரன் வந்து தே லேர்ன் ஹவு டு பிஹேவ், எப்படி நடந்துக்கணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்றத கத்துக்கிறாங்க. எப்படி கத்துக்கிறாங்க? அவங்க பெரியவங்கள அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறாங்க. ஸோ அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு அடல்ட்னா யாரா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பேரண்ட்ஸா இருக்கலாம், கேர் கிவர்ஸா இருக்கலாம், அண்ட் அவங்களுடைய டீச்சர்ஸா இருக்கலாம். ஸோ இவங்கள பார்த்து தான் சில்ட்ரன் வந்து நெறைய பிஹேவியர கத்துக்கிறாங்க. லைக் வி ஆல்ரெடி சா இல்லையா? இந்த பிக்சர் நம்ம முன்னாடி இருக்க ஸ்லைட்ஸ்லயுமே பார்த்தோம். ஸோ எப்படி அந்த குழந்தை வந்து அந்த பிஹேவியர், அந்த எமோஷன்ஸ், அந்த ஒரு வார்த்தைகள கத்துக்கிறாங்க அப்படின்னா, பெரியவங்கள பார்த்து, அந்த அடல்ட்ட பார்த்து அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கோ, அத அப்படியே இமிட்டேட் பண்றாங்க. ஸோ இப்படிதான் இந்த சோஷியல் லேர்னிங் அப்படின்றது நடக்குது அப்படின்னு பந்துரா சொல்றாரு. ஸோ பந்துராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சோஷியல் லேர்னிங் அப்படின்றது இந்த
நேச்சுரலாவே நம்ம எல்லாத்துக்குமே ஹியூமன் பீயிங் எல்லாத்துக்குமே இந்த அப்சர்வேஷனல் லேர்னிங் வந்து நம்மளுக்குள்ள இன்னேட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ஸ்டடீஸுமே என்ன சொல்லுதுன்னா, நம்ம 2 வயசுல இருந்தே இந்த இமிட்டேஷன் இருக்கு இல்லையா? ஒருத்தர பார்த்து அதே மாதிரி செய்யக்கூடிய இந்த இமிட்டேஷன்ற பிஹேவியர நம்ம 2 வயசுல இருந்தே கத்துக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்ப எவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இந்த அப்சர்வேஷனல் லேர்னிங்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆஸ் அ டீச்சராவோ, ஆஸ் அ பேரண்டாவோ, இல்ல ஆஸ் ஒரு அடல்ட்டாவோ இந்த சொசைட்டில நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணாலும், அத பார்த்து அதே மாதிரி ரிப்பீட் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்ற கான்ஷியஸ்னஸ் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கணும். நவ் கம்மிங் டூ பந்துராவுடைய எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அப்ப இவ்ளோ விஷயம் பந்துரா சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ இத எப்படி அவர் சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட கண்டக்ட் பண்ணி, இதனுடைய ரிசல்ட்ல தான் நம்ம இவ்ளோ நேரம் பார்த்து பேசின விஷயங்கள் எல்லாமே. ஸோ அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டுமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா ஒரு டிஃபரண்டான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய பேர் வந்து போபோ டால் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ போபோ டால் அப்படின்றது நீங்க படத்துல பார்க்கக்கூடிய ஒரு பிக்சர் ஒரு ஒரு டால் இருக்கு இல்லையா? அந்த பொம்மைய தான் போபோ டால் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் த போபோ டால். ஸோ இதோட அசம்ப்ஷனே என்னன்னா, யங் சில்ட்ரன் மே இமிட்டேட் தி அக்ரெசிவ் ஆக்ஷன் ஆஃப் அன் அடல்ட் மாடல். சின்ன குழந்தைங்க வந்து ஒரு அக்ரெசிவான பிஹேவியர், அதாவது ஒரு முரட்டுத்தனமான ஒரு பிஹேவியர ஒரு அடல்ட்ட பார்த்து இமிட்டேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்றது தான் இவருடைய அசம்ப்ஷனா இருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டே கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் எல்லாத்தையுமே ரிப்பீட்டடா ஒரு ஃபிலிம் காட்டுறாங்க. ஒரு படம் காட்டுறாங்க. ஸோ அந்த படத்துல பார்த்தீங்க அப்டின்னா, இந்த அடல்ட் இருக்காங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாருமே அந்த படத்துல ஒரு அக்ரெசிவான ஆக்ட்டோட இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்த அந்த பொம்மை இருக்கு இல்லையா? அந்த போபோ டால் வந்து அந்த படத்துலயும் வருது. அந்த போபோ டால்ன்றது ஒண்ணும் இல்ல. ஒரு இன்ஃப்ளேட்டட் பலூன் தான். ஸோ நம்ம பெரிய பெரிய பலூன்ஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாரி ஒரு பலூன்ல செஞ்ச ஒரு டால் தான். ஸோ அந்த படத்துல அந்த அடல்ட்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பொம்மையோட ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ணிக்கிறாங்க. அத அடிக்கிறதா இருக்கட்டும், தூக்கி போடுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி ஆன ஒரு ஃபிலிம்ஸ் எல்லாத்தையுமே, அந்த படங்கள் எல்லாத்தையுமே அந்த குழந்தைங்கள பார்க்க வைக்கிறாங்க. ஸோ அந்த குழந்தைங்க இந்த படத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்கள என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விளையாட விடுறாங்க. ஸோ இன்னொன்னு ஒரு ரூம்ல தே ஆர் கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி டூ பிளே. ஸோ அந்த விளையாடுற இடத்துல நெறைய பொம்மைகள் இருக்கு. அதுக்கு நடுவுல இந்த போபோ டாலும் இருக்கு. இப்ப பந்தூரா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து அப்சர்வ் பண்றாரு. ஸோ இந்த படத்துல அக்ரெசிவான ஒரு விஷயத்த பார்த்துட்டு வராங்க. ஸோ அந்த விஷயத்த பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம், அதே மாதிரியான பொருட்களோடைய விளையாடுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த குழந்தைங்களுக்கு குடுக்கப்படுது. ஸோ இப்ப இந்த குழந்தைங்க என்ன பண்றாங்கன்றத அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது, இட்ஸ் வெரி சர்ப்ரைசிங். என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் வந்து அந்த அடல்ட்டோடைய வயலன்ட் ஆக்ஷன அப்படியே இமிட்டேட் பண்றாங்க. ஆனா, அது இமிட்டேட் பண்றதுக்கு 2 டைம்ல தான் இமிட்டேட் பண்ணாங்க. ஸோ இந்த மாரி நெறைய டிஃபரண்ட் வேரியேஷன்ல இந்த எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கும்போது, 2 வேரியேஷன்ல தான் சில்ட்ரன் வந்து அந்த அடல்ட்டோடைய வயலன்ட் பிஹேவியர ரிப்பீட் பண்றாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த 2 டைம்னு பார்த்தீங்கன்னா, எப்போ அந்த படத்துல அந்த அடல்ட் வந்து அந்த அக்ரெசிவான ஒரு பிஹேவியர எக்ஸிபிட் பண்ணதுக்கப்புறம், எந்த விதமான கான்சிக்வென்ஸும் இல்லையோ, அப்போ அந்த பிஹேவியர எக்ஸிபிட் பண்றாங்க. அதே மாதிரி எப்போ அந்த அடல்ட்டுக்கு அந்த படத்துல ஏதோ ஒரு ரிவார்ட் குடுக்குறாங்க. அந்த பொம்மைய போட்டு அவங்க அடிக்கிறதுனால, அவங்களுக்கு ஏதோ ஒரு ரிவார்ட் கிடைக்குது அப்டின்னா, அப்பயும் அத பார்த்த குழந்தைங்களும் அதே மாரி பண்றாங்க. ஸோ இத நீங்க ஈஸியா நம்ம இப்ப இப்ப இருக்கக்கூடிய நம்ம சோசியல் மீடியாவோட லிங்க் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப படத்துல பார்த்தீங்க அப்படின்னா, மாஸ் ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் என்னது? ஸோ அவங்கள ஒரு ஹீரோவா நம்ம வொர்ஷிப் பண்ணக்கூடிய நெறைய குரூப் நம்ம பார்க்குறோம். செலிப்ரேட் பண்ணக்கூடிய குரூப் பார்க்குறோம். அவங்களுக்கு எந்த விதமான கான்சிக்வென்ஸும் இல்ல. ஸோ அவங்க வயலன்ட்டா அதுல பிஹேவ் பண்ணோனே, அத பார்த்து வரக்கூடிய குழந்தைங்களுக்கு என்னவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இப்படி இருந்தா தான் நம்மளும் ஒரு பெரிய ஆளாக முடியும். ஒரு மாஸா இருக்க முடியும். ஒரு ஃபேமஸா இருக்க முடியும். இல்ல ஒரு பாப்புலரான பெர்சனா இருக்க முடியும். ஸோ இந்த ஐடியாலஜி அவங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரியான ஒரு இமிட்டேஷன் வந்து நடக்கிறத பந்துரா அப்சர்வ் பண்றாரு. அண்ட் எப்போ அந்த குழந்தைங்க அந்த பிஹேவியர இமிட்டேட் பண்ண மாட்றாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ வயலன்ட்டான பிஹேவியர் எப்ப பண்றாங்கன்னா, கான்சிக்வென்ஸ் எதுவும் இல்ல. அதே சமயம் அந்த மாரி பிஹேவியர்ல அவங்க என்கேஜ் ஆனா ரிவார்ட் கிடைக்கும்போது அந்த பிஹேவியர
இமிட்டேட் பண்றாங்க. எப்ப பண்ண மாட்றாங்கன்னா, அந்த அடல்ட் அந்த படத்துல அந்த மாதிரி அந்த பொம்மைய போட்டு ஒரு அக்ரெசிவா பிஹேவ் பண்ணதுக்கு அப்புறம், இப்போ அந்த அடல்ட்டுக்கு ஏதோ ஒரு பனிஷ்மென்ட் கிடைக்குது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம அந்த படங்களே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு படத்துல ஒரு அக்ரெசிவா ஒருத்தர் சண்டை போடுறதுனால, அந்த படத்துல அவங்களுக்கு ஏதோ பனிஷ்மென்ட் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஜெயிலுக்கு போறாங்க. இல்ல அவங்க ஃபேமிலி அவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த மாரி ஏதோ ஒரு பனிஷ்மென்ட் அவங்களுக்கு கிடைக்கிறத, அந்த சில்ட்ரன் வந்து அந்த படத்துல அப்சர்வ் பண்றாங்கன்னா, வெளியில வந்து விளையாடும்போது, அந்த பொம்மையோட அவங்களோட அக்ரெசிவ் பிஹேவியர் ரொம்பவே கம்மியா இருக்கிறத பார்க்குறாங்க. ஸோ எப்ப அவங்களுக்கு பனிஷ்மென்ட் அப்சர்வ் பண்றாங்களோ, அப்ப அந்த பிஹேவியர் ரொம்பவே கம்மியா ஆவுது. ஸோ இதுதான் பந்துராவுடைய எக்ஸ்பெரிமென்ட்டா இருக்கு. ஸோ இது வந்து ரியல் பிக்சர்ஸ் ஆஃப் பந்துராவோட எக்ஸ்பெரிமென்ட். நீங்க பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க அந்த பொம்மையோட எவ்வளோ அக்ரெசிவா பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத. ஸோ திஸ் இஸ் வாட் பந்துராவோட ஹோல் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ நீங்க இதுல ஏ, பி பார்க்கலாம். ஸோ ஏல என்ன கிடைக்குது? ஒரு ரிவார்ட் கிடைக்கிறத பார்க்கும்போது, அந்த குழந்தை அக்ரெசிவா பிஹேவ் பண்றாங்க. இதே பில என்ன கிடைக்குதுன்னா, அந்த பொம்மையோட அக்ரெசிவா பிஹேவ் பண்றதுனால அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்குதுன்னா, அந்த பிஹேவியர மறுபடியும் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுதான் பந்துராவோட தியரியோடைய ஒரு ஸ்மால் ஜிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்ப இந்த அப்சர்வேஷனல் லேர்னிங் அப்படின்றது நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில நெறைய இடங்கள்ல நம்மனால பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு, அம்மா துணி மடிச்சு வச்சுட்டு இருக்கத ஒரு குழந்தை பார்க்குறாங்க. அதே மாதிரியே அவங்களும் இமிட்டேட் பண்றத நம்ம பார்த்திருப்போம். ஸோ அது மட்டும் இல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யங் கப்பிள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடும்போது இது நம்மளுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம என்ன சாப்பிடுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து டேபிள்ல யாராவது ஒரு டெலிஷியஸான ஃபுட் வச்சிருக்காங்க அப்படின்னா, அத பார்த்து நம்மளுக்கும் அதே சாப்பாடு வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற ஆசை வரலாம். ஸோ அதுவுமே ஒரு அப்சர்வேஷனல் லேர்னிங் தான். தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரியான கிளாஸ் ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை பேசி ஒரு ஸ்டூடண்ட் வந்து பேசி டீச்சர் கிட்ட திட்டு வாங்கிட்டாங்க. இல்ல இன்னொன்னு குழந்தைய அடிச்சதுனால டீச்சர் கிட்ட திட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா, இத அப்சர்வ் பண்ற இன்னொன்னு ஒரு செட் ஆஃப் சில்ட்ரன் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் கிளாஸ்ல பேசினேனா, இல்ல மத்தவங்கள அடிச்சேனா, எனக்கும் டீச்சர் பனிஷ்மென்ட் குடுத்துடுவாங்க. அதனால நான் யார்கிட்டயும் பேச மாட்டேன் கிளாஸ் நடக்கும்போது. யாரையும் போய் அடிக்க மாட்டேன் அப்படின்ற பிஹேவியரையும் கத்துக்கலாம். ஸோ இந்த மாரியான அப்சர்வேஷனல் லேர்னிங்கும் நடக்கலாம். ஸோ இந்த மாரி நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய அப்சர்வேஷனல் லேர்னிங்க நம்மனால கொண்டு வர முடியும். ஓகே. ஸோ இப்ப இந்த அப்சர்வேஷனல் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்டின்னா, இது ஒரு 4 ஸ்டேஜஸ்ல நடக்குது அப்படின்னு பந்துரா எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. ஸோ 4 வெரி சிம்பிள் ஸ்டேஜஸ் தான். இந்த 4 ஸ்டேஜஸுமே ஒரு மீனிங்ஃபுல்லான லேர்னிங் நடக்கணும் அப்படின்னா, இந்த 4 ஸ்டேஜஸையும் நம்ம கடந்து போக வேண்டிய ஒரு முக்கியத்துவம் இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்டேஜ்லயே முக்கியமான ஒரு விஷயம் இந்த லாஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டேஜ் தான். ஸோ ஒன் பை ஒன் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்டென்ஷன். இப்போ ஒரு விஷயத்த நீங்க பார்த்து அப்சர்வ் பண்ணி இமிட்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, முதல்ல நம்மளுக்கு என்ன தேவைன்னா, கவனம் தேவை. அத ஃபர்ஸ்ட் நம்ம அப்சர்வ் பண்ணணும் இல்லையா? அத அப்சர்வ் பண்ணா தான் அத நம்ம திருப்பவும் இமிட்டேட் பண்ண முடியும். இப்போ ஒருத்தவங்க ஒரு டான்ஸ் கத்துக்கிறோம் அப்படின்னா, டான்ஸ் மாஸ்டர் சொல்ற மூவ்மெண்ட்ட நம்ம ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த மூவ்மெண்ட் கண்டிப்பா நம்மளால இமிட்டேட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு ரைட் மைண்ட் செட் வேணும். எத வேணா நம்ம அப்சர்வ் பண்ணிருவோமான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. எதெல்லாம் நம்ம முக்கியத்துவம் குடுப்போம், எதுக்கெல்லாம் நம்ம அட்டென்ஷன் கண்டிப்பா போகும்னா, எதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்குதோ, எதெல்லாம் ரொம்ப அட்ராக்டிவா இருக்குதோ. இப்ப நம்ம அப்சர்வ் பண்ணக்கூடியவங்க நம்மள மாரியே சிமிலரான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தது அப்டின்னா, ஸோ இந்த மாதிரியா இருக்கிறவங்கள எல்லாத்தையுமே நம்ம அப்சர்வ் பண்றோம். ஸோ நம்ம யார அப்சர்வ் பண்றோமோ, அவங்கள வந்து மாடல்ஸ் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ மாடல்ஸ் நம்ம தெரியல, நம்ம சயன்ஸ் லேப்லலாம் நெறைய மாடல்ஸ் ஆஃப் நம்மளுடைய ஹியூமன் பார்ட்ஸ் வச்சிருப்பாங்க. நெறைய மாடல்ஸ் வச்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து என்னன்னா, அந்த மாடல பார்த்து நம்ம அப்படியே இமிட்டேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த சோசியல் லேர்னிங் நடக்கணும், இந்த அப்சர்வேஷன் லேர்னிங் நடக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, அட்டென்ஷன் நம்மளுக்கு கண்டிப்பா தேவ. 2வது இப்ப நம்ம கவனிச்சுட்டோம். கவனிச்சா மட்டும் போதுமா? நம்ம கவனிச்ச அந்த ஆக்ஷன ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் ரிட்டென்ஷன் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நம்ம என்ன அட்டெண்ட் பண்ணோமோ, அத அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறது தான் ரிமெம்பரிங் ஆர் ரிட்டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ரிட்டென்ஷன் நடக்கல, எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னா, நம்ம மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு தான் போணும். ஃபர்ஸ்ட் நம்ம கவனிக்கணும். கவனிச்சத ஞாபகமும் வச்சுக்கணும். இது 2வது ஸ்டேஜ். 3வது ஸ்டேஜ் என்ன? இப்ப நம்ம கவனிச்சு ஞாபகம் வச்சிருக்க அந்த விஷயத்த ரீப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ ரீப்ரொடியூஸ்ன்றது என்னது? யூ ஆர் ட்ரையிங் டூ ரெப்ளிகேட் இட். அத அப்படியே திரும்ப செஞ்சு காட்டக்கூடிய அந்த செயல தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு யூனிக் கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப அந்த டான்ஸ் மூவ்மெண்ட்டே எடுத்துக்கலாமே. இப்ப டான்ஸ் மாஸ்டர் ஒரு மாதிரி அந்த மூவ்மெண்ட் நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கலாம். அத கத்துக்கிற 10 பேர்ல
ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கு. ஸோ இப்போ ஒரே மூமெண்ட் நீங்க நம்மளுடைய ஆக்டர்ஸே எடுத்துக்கோங்க. இப்போ ஆக்டர் விஜய் ஒரு மாதிரி ஆடலாம். ஒரு ஆக்டர் அஜித் ஒரு மாரி ஆடலாம். ஸோ ஒவ்வொரு ஆக்டர்ஸோடயும் அவங்களோட யூனிக் ஸ்டைல்ல அந்த ஒரு ஸ்டெப்ப வெளிக்கொண்டு வரலாம் இல்லையா? அதுதான் இந்த இந்த ஒரு ஸ்டேஜ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ரீப்ரொடக்ஷன் நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ணியிருக்கலாம். எல்லாரும் அதே மாரியே டிக்டோவா பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவங்களுடைய யூனிக் கெப்பாசிட்டிய பொறுத்தவரைக்கும், எவ்ளோ தூரம் அவங்க ரீகால் பண்ண முடியுதுன்றத பொறுத்தவரைக்கும், அதுக்கு ஏத்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ரீப்ரொடக்ஷன்ல நடக்குது. அண்ட் ஃபைனல் ஸ்டேஜ் இஸ் நம்மளுடைய மோட்டிவேஷன். ஸோ என்னதான் கவனிச்சு, ஞாபகம் வச்சு அத ரீப்ரொடியூஸ் பண்ணாலும், அந்த பிஹேவியர நம்ம முழுசா லேர்ன் பண்றதுக்கு மோட்டிவேஷன் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த மோட்டிவேஷன்ல 2 முக்கியமான பிரின்சிபல் ஃபங்ஷன் ஆகுது. ஒண்ணு ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட், இன்னொன்னு பனிஷ்மென்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அப்படின்றப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த மோட்டிவேஷன் இன்கிரீஸ் ஆகுது. எப்போ நம்ம ஒரு மாடல பார்த்து, இந்த பிஹேவியர் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரிவார்ட் கிடைக்கிறது, அந்த மாதிரி பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கும் அத திருப்ப திருப்ப பண்ணணுன்ற ஆசைகள் வரலாம். ஸோ ஏன்னா நம்மளுக்கும் அதே மாரி ரிவார்ட் கிடைக்கலாம். ஸோ இது வந்து மோட்டிவேஷன இன்கிரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் கிடைக்கும்போதோ, ரிவார்ட் கிடைக்கும்போதோ, மோட்டிவேஷன் இன்கிரீஸ் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மோட்டிவேஷன் எப்ப குறையும்னா, எப்ப நம்ம அந்த மாடலையோ, இல்ல நம்ம யார அப்சர்வ் பண்றோமோ, அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்குது. இந்த பிஹேவியர்ல நம்ம என்கேஜ் ஆனோம் அப்படின்னா, நம்மளுக்கும் பனிஷ்மென்ட் கிடைக்குன்ற மாதிரியான தாட் வரும்போது, நம்மளுடைய மோட்டிவேஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால தான் பந்துராவோட ஸ்டேஜ்ல இந்த லாஸ்ட் ஸ்டேஜ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். So these are the 4 important stages. So first is attention, retention, reproduction, and finally motivation. ஸோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேள்விய ரீட் பண்ணிட்டு, அது கீழ இருக்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இதுக்கு கரெக்ட்டான ஆன்சர் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ த கொஸ்டின் இஸ் சோசியல் லேர்னிங் தியரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் வாட்? ஸோ சோசியல் லேர்னிங் தியரிக்கு நெறைய பெயர்கள் இருக்கு அப்படின்றத நம்ம ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தோம். கீழ குடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எது சோசியல் லேர்னிங் தியரிய குறிக்குது அப்படின்றது தான். ஸோ ரைட் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் தி அபோவ் தான். பிகாஸ் இமிடேஷனும் சோசியல் லேர்னிங் தியரி தான். அப்சர்வேஷன் சோசியல் லேர்னிங் தியரி தான். மாடலிங் இஸ் ஆல்சோ சோசியல் லேர்னிங் தியரி தான். Okay, the next question is, how many stages are there in Bandura's social learning theory? So, பந்துராவுடைய social learning theoryல மொத்தம் எத்தனை stages இருக்கு? So, நம்ம மொத்தம் எத்தனை stages படிச்சோம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். We studied about 4 stages. So, attention, retention, reproduction and motivation அப்படின்ற 4 stages தான் பந்துராவுடைய social learning theoryல இருக்கு. So, option B தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சப்ஜெக்ட் நாலேஜோட சேர்ந்து நம்ம இன்னொன்னு ஒரு விஷயத்தையும் கத்துப்போம்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ஸ் ஆர் லைக் அ மிரர். ஸோ அவங்க நம்மள எப்பயுமே அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வயசுல இருக்கிறாங்க. ஸோ வாட் எவர் வி டூ ஆஸ் அன் அடல்ட், ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ டீச்சர், நம்மளுடைய பிஹேவியருக்கு நம்ம ரொம்பவே ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் அப்சர்விங் அஸ் அண்ட் தே ஆர் கோயிங் டு repeat whatever we talk, whatever we do, however we behave. So all the best for your examination and your preparation. Thank you.